தமிழக அரசின் விருதுகள் 2024 காமராஜர் விருது பலராமன், டாக்டர் அம்பேத்கர் விருது சண்முகம், திருவள்ளுவர் விருது பாலமுருகனடிமை சுவாமிகள், தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன், பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம், மகாகவி பாரதியார் விருது பழனி பாரதி, பாவேந்தர் பாரதிதாசன் விருது முத்தரசு, திருவிக விருது ஜெயசீல ஸ்டீபன், கியாபே விஸ்வநாதன் விருது இரா கருணாநிதி. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இருக்குல்ல. காம பலராமன் அப்படின்னா காமராஜர் விருது, அம்புட்ட சண்முகம் அப்படின்னா அம்பேத்கர் விருது. திருவள்ளுவர் தனது கருத்துக்களை கடவுள் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லியிருப்பார். இந்த முருகன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இங்கே பாலமுருகனடி சுவாமிகள்னு இருக்குது. சுப வீரபாண்டியன் அவர் எப்போயுமே கருப்பு சட்டையில் தான் இருப்பார். அவர் பெரியாரோட தொண்டர், அதனால் பெரியார் விருது கொடுக்குறதுல தப்பு இல்லை. பத்தமடை பரமசிவத்தை வழிபட்ட அண்ணான்னு ஞாபகம் வச்சுங்க. பாரதியார் பழனியில் உட்காந்துருந்தாரு ஞாபகம் வச்சுங்க. பாரதியார் விருது தான் ஈஸி, ஏன்னா பேர்லேயே பாரதி வந்துருது, பழனி பாரதி. எதிர்பாராத முத்தம் அப்படின்னு பாரதிதாசன் கவிதை எழுதியிருக்காரு. அதே இங்கே முத்தம் தான் வருது, முத்தரசு. திருவி கல்யாண சுந்தரம். இங்கே ஜெயசீல ஸ்ரீபனுக்கு எதுவும் ஞாபகம் வச்சுக்க முடியல, அதனால் ஜெயசீல ஸ்ரீபனுக்கு கல்யாணம்னு ஞாபகம் வச்சுங்க. கருணாநிதினு பேர் இருக்கிறனால அப்பா மேலே உள்ள விசுவாசத்தினால விஸ்வநாதன் விருதை கருணாநிதிக்கு வழங்கிட்டார்.